ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வந்து அறியப்படா தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம். நம்ம இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு 4-5 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சாப்டராக வந்து சின்ன சின்ன விஷயமாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த புத்தகம் எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, இந்த புத்தகம் வந்து தமிழர்களோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கு தான் வந்து முழுக்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது இருக்கும். தமிழரோட வேர்கள் அப்படின்னா வந்து நம்மளோட உணவு பழக்க முறை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்கு, நம்ம சமையலில் வந்து அந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்போல்லாம் நிறைய இங்கே யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய்கள் வந்து நம்ம சமையலறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பல்லாங்குழி வந்து சீர் கொடுக்குறாங்கல்ல, அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது மாதிரி வந்து தாலியும் மஞ்சளும் இப்போ கட்டுறோன்னா அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது வந்து அரங்கான் கயிறில் இருந்தால் வந்து தாலின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்றாங்க. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் தாலின்றதே எதுவுமே இல்லைன்றாங்க. சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதாவது தாலின்றதே 10ஆம் நூற்றாண்டு வரை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தோ பரமசிவன் அவர்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் 30 வருஷமாக அவர் படித்தும் கேட்டும் பார்த்தும் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் வரலாறாக பதியப்பட்டிருக்கு. ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ என்ன சான்று இருக்குது அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் மணிமேகலை, சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து தமிழர்கள்ட்ட இல்லவே இல்லை. இந்த பழக்கத்தில் இருந்தால் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதோட வேறு வந்து இதுதான். இதுக்கு வந்து இந்த சங்க இலக்கியங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும், குடுமியான் மலையில் உள்ள கல்வெட்டு, சித்தனவாசலில் உள்ள கல்வெட்டு, மதுரையில் உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், கல்வெட்டுகள், சான்றுகள், ஏடுகள் இதெல்லாம் வந்து இப்போவும் இருக்குன்னு சொல்லி அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை சும்மா மட்டும் சொல்லாமல் அதோட வேர்கள் எங்கே இருந்துச்சு, அதுக்கான சான்று எங்கே இருக்குன்னு அதையுமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. பிரியாணி எப்படி வந்துச்சு, கஞ்சான்றது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு, பிச்சை எடுக்கிறவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க, நம்மளோட உணவும் எப்படி இருந்துச்சு, வாழ்வு வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம வீடுகள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து 2 வாசல் வைக்கிறதுக்கே, வீட்டுக்குள்ளே கிணறு வைக்கிறதுக்கே வந்து மன்னர்கள் பர்மிஷன் கொடுக்கணுமா. அதுதான் வந்து இங்கே இருந்திருக்கான். உங்களுக்கு ஒரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டணும்னா வந்து அந்த செங்கல், சுடப்பட்ட செங்கல்னால வந்து ஒரு வீடு கட்டணும்னா கூட பர்மிஷன் வாங்கணுமா. 2 பக்கத்து வாசலே வந்து நிறைய சாதியினருக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கலையா. கிணறு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கல. அதுமாதிரி வந்து ஒரு வீடு கட்டி மாடி கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு சொல்லி அந்த ஒரு வரலாறாக இருக்கும். வைணவர்கள், சமணர்கள் அவங்களோட வரலாறு இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன இருக்குன்னா வந்து இப்போ நம்ம முனிவர்கள் சொல்கிறோம்ல, அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு வரலாறு இருந்துச்சு, முனிவர்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். சித்தர்களுக்கு வந்து எப்படி வந்தாங்க, சும்மா வந்து அந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களை மட்டும்லாம் சித்தர் இல்லை. சித்தர்ன்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 7 பேர் 8 பேரில் அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். சங்கு வந்து அந்த நம்ம சங்கு, வலம்புரி சங்கு, அந்த சங்குலாம் சொல்கிறல, அது வந்து தமிழர்கள் வாழ்வில் வந்து சங்கு எப்படி கூடவே வந்துச்சு அப்படின்றதையுமே இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து சாவுக்கு சங்கு ஊதுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்கிறப்ப கூட சங்கு ஊதுவாங்களா. 1800 காலகட்டங்கள் வரையும் ஒரு சாதியினர் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப கூட வந்து சங்கு ஊதுவாங்க அப்படின்றதுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை வரலாறுகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழர்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள், நமக்கு இப்போ இருக்க நடைமுறைகள், உணவு பழக்கங்கள், அந்த உறவு முறைகள், உறவு பெயர்கள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஒரு வேர் வந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிருக்கும் இந்த புத்தகம். ஒரு 90 ரூபாய், ஒரு 100 பக்கங்கள் உள்ள புத்தகம். தமிழர்கள் எல்லாமே வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இன்னொன்று வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கல்வெட்டு சார்ந்தெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். இன்னும் வந்து நம்ம சங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த சங்கு வந்து வலம்புரி சங்கு அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது வந்து வலம்புரி சங்கு வந்து கடலில் வந்து மீனவர்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சங்கை ஊதி வந்து அந்த கடல்லேருந்து வரும்போதே தெரிவிப்பாங்களா, எங்களுக்கு வந்து வலம்புரி சங்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சங்கை வந்து மன்னர்களுக்கும் அந்த கோயில்களுக்கும் மடாலயங்களுக்கு தான் கொடுக்கணுமா, இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அரசர்கள் வந்து அந்த வலம்புரி சங்குக்கு வந்து கட்டளை போட்டிருக்காங்களா. அந்த அளவுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே அந்த உறவு பெயர்கள்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு பார்க்க வந்தோம் அப்படின்னா வந்து துலுக்க நாச்சியார் அப்படின்றவங்க அந்த ஒரு பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க வந்தோம். இந்த இப்போ வந்து இஸ்லாம் வந்து எப்படி வந்துச்சு, அது வந்து வாள் கொண்டு வந்து பரப்பப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் தமிழகத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து வாளோட தான் வந்தாங்க அப்படின்றது வந்து ஒரு சான்று இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அந்த முகலாய மன்னர்கள் வந்து வாளோட வர்றதுக்கு முன்னாடியே, அந்த வாள்லாம் கத்தி, ஸோ அதோட முன்னாடியே வந்து இங்கே வந்து வணிகர்களை வந்து இஸ்லாமியர்கள் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை மட்டுமே சொல்லாதீங்க, அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து வணிகம் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து அல்வா, பிரியாணி இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து இது உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற அல்வாவும் பிரியாணியும் அவங்க மூலியமாக தான் வந்துச்சு. அது மாதிரி வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு துலுக்க நாச்சியார்னு சொல்லி ஒரு கதையே வந்து இருக்குது. ஸோ வந்து இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாம் சம்மந்தமாக இங்கே நிறையா வந்து நடந்திருக்கு. நிறைய கதைகள் வந்து இருக்குது. ஒரு சாமியை வந்து அவரோட மனைவிட்ட கோவிச்சுக்கிட்டு துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு கதையுமே இங்கே வந்து வரலாறுல இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகளுமே வந்து நம்ம இப்போ தெரியணும்.
அதாவது மத ரீதியாக இப்போ நம்மளை பிரித்து வச்சிருக்கனால இந்த மாதிரி கதைகள் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வரலாறு ரீதியாகவே வந்து நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத வந்து புரிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வரலாறையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ படித்து வந்து சொல்லலாம் அப்படின்னு. துலுக்க நாச்சியார் தமிழ்நாட்டிற்கு இஸ்லாம் வாளோடு வந்த மதம் என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இஸ்லாமியர்கள் வாளோடு நுழைந்தது வரலாற்று உண்மைதான். ஆனால் இஸ்லாம் அதற்கு முன்பே வணிகர்கள் வழியாக வந்திருக்க வேண்டும். பிற்கால சோழர் ஆட்சியின் போதே 5 வண்ணம் என்ற வணிக குழு இருந்திருக்கிறது. முதலாம் ராசராசன் கல்வெட்டில் சோனகன் சாவூர் பரஞ்சோதி என்பவன் குறிக்கப் பெறுகின்றான். சோனக சிடிக்கின் கூடு என்று காதில் அணியும் நகை ஒன்றும் அவனது கல்வெட்டில் குறிக்கப்படுகின்றது. சோனகர் என்பது அரபியரை குறிக்கும். அரபியர்களும் தமிழர்களைப் போலவே ஒரு பழைய நாகரிகத்தில் வழிவந்தவராவர். எனவே இஸ்லாமிய சமயத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்கும் கொள்வதற்கும் சில உண்மைகளும் நெறிகளும் இருந்தன. யுனானி என்னும் மருத்துவ முறையும் அல்வா பிரியாணி போன்ற உணவு வகைகளும் இஸ்லாமியர் வழி தமிழகத்திற்கு வந்தவையாகும் சொல்லிட்டு அந்த யுனானி அப்படின்ற ஒரு மருத்துவ முறையும் அப்புறம் வந்து அல்வா பிரியாணி இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து தமிழகத்துக்கு வந்துச்சு அப்படின்றதுமே சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து இந்த கல்வெட்டிலே வந்து அந்த அரபியர்கள் குறிக்கிற சொல் வந்து இருக்குது. ஸோ வந்து இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்ட அந்த வழியாக தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடியே வந்து வணிகர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி இங்கே வந்து ராசராச சோழன் இந்த கல்வெட்டிலே வந்து இருக்குன்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. படைப்போர், கிஸ்தா என்றால் கதை, முனாஜத் என்றால் வாழ்க்கை சரிதம், நாமா என்றால் போற்றி பாடல் முதலிய இலக்கிய வகைமைகளும் தமிழுக்கு இஸ்லாத்தின் பங்களிப்புன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தின் பங்களிப்பு வந்து இந்த மாதிரி வந்து இலக்கிய வகைமைகளும் வந்து இஸ்லாத்தின் பங்களிப்பாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதுமே வந்து அந்த துலுக்க நாச்சியார் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவின் மிகப்பெரிய வழிபாடான திருமால் நெறியின் வளர்ச்சிக்கு இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் தன் பங்கை செலுத்தியுள்ளது. வங்க நாடு திருமாலோடு ராதையை இணையாக சேர்த்தது. தமிழ்நாட்டு வைணவம் ஆண்டாளை திருமாலுக்கு இணையாக சேர்த்தது. இஸ்லாத்தின் செல்வாக்கால் தமிழ் வைணவத்தில் துலுக்க நாச்சியார் கதை பேர்ந்தது. மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் அழகர் கோயில் அழகரை பற்றிய கதை ஒன்று வழங்கி வருகிறது. தன் தங்கை மீனாட்சி திருமணத்தை காண வரும் அழகர் கோபித்து கொண்டு வண்டியூர் சென்று அங்கு தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் தங்குகிறார் என்பது அக்கதையாகும். உண்மையில் அவ்விடத்தில் துலுக்க நாச்சியார் கோயில் என்று எதுவுமே இல்லை. ஆனால் கதை மட்டும் வலிமை உடையதாக விளங்குகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வண்டியூர் பகுதியில் இஸ்லாமியர் வான வேடிக்கைகள் நடத்தி அழகரை வரவேற்று இருக்கின்றனர். இந்த கதை தந்த நம்பிக்கையே அதற்கு காரணமாகும். திருவரங்கத்திலும் துலுக்க நாச்சியார் கதையும் ஒரு சந்நிதியும் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் வந்து வான வேடிக்கைலாம் நடத்தி அழகரை வந்து வரவேற்றிருக்காங்க அப்படின்றதுமே வந்து இந்த கதையிலேருந்து வருது. அப்படின்றதுனால இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப நாளாகவே இங்கே வந்து இருக்காங்க. ஸோ அந்த முகலாய பேரரசு வராதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றதுமே இங்கே வந்து சொல்கிறாங்க. திருவரங்கம் கோயில் ஒழுகை பற்றி ஆராய்ந்த ஹரிராவ் என்ற அறிஞர் துலுக்க நாச்சியார் கதையினை குறிப்பிட்டு நாட்டுப்புற பண்பாட்டியல் ஆய்வு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி என்கிறார். இஸ்லாமியர் அல்லாத தமிழர்கள் நாகூருக்கு சென்று வழிபடுவதும் அனைவரும் அறிந்ததே. ஆனால் விருதாச்சலத்தை அடுத்த முஸ்னம் பூவராக பெருமாள் கோயிலில் நெடுங்காலமாக இஸ்லாமியர்கள் வழிபட அனுமதிக்கப்படுகிறார்கள். இது பலர் அறியாத செய்தியாகும். அக்கோயில் இறைவன் கடலாடச் செல்லும் போது கிள்ளை என்னுமிடத்தில் அமைந்துள்ள ஒரு தர்காவுக்கு கோயில் மரியாதையாக மாலை தருகிறார்கள். தமிழ்நாட்டின் சிற்றூர்களில் இப்படி பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். மத அடிப்படைவாதம் வன்மத்தோடு வளர்க்கப்பட்டு வரும் இந்நாளில் இத்தகைய கதைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிச்சமிட்டு காட்ட வேண்டிய கடமை நமக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இஸ்லாமும் இந்துவும் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நிறைய கதைகளும் இருக்குது. அதாவது தர்காவில் உள்ளவங்க வந்து கோயிலுக்கு வந்து மாலை கொடுக்குறதும் கோயிலில் உள்ளவங்க வந்து தர்காவுக்கு போய் வழிபடுவதும் வந்து இங்கே வந்து ரொம்ப காலமாக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து மதத்தை வச்சு நீங்கள் வந்து பிரிக்க நினச்சாலும் இந்த மாதிரி கதைகளும் இந்த மாதிரி வரலாறுகளும் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் வந்து இங்கே துலுக்க நாச்சியார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இங்கே ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இதுதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க வந்தோம். நான் சில விஷயங்கள் மட்டும் தான் சொன்னேன். இன்னும் சில விஷயங்கள் வந்து அழகர் பற்றியோ இன்னும் நிறையா வந்து திருமால் பற்றியோ வந்து சில இடத்துல வந்து இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திருமாலின் சிலை மீது ஆசை கொண்ட சுல்தான் மகள் ஒருத்தி. சுல்தானை வந்து அந்த முஸ்லீம் சொல்லுவாங்கள்ல, அந்த அரசன் அப்படிலாம் சொல்லுவாங்க. திருமாலின் சிலை மீது ஆசை கொண்ட சுல்தான் மகள் ஒருத்தி அந்த சிலையை பிரிந்த சோகத்தில் உயிர் விட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே வந்து ஒரு சான்றும் ஒரு வரலாறும் இருக்குது அப்படின்றாங்க. துலுக்க நாச்சியாருக்கு சாந்தூர் நாச்சியார் என்ற பெயரும் இருக்குது அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம துலுக்க நாச்சியார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்க்க வந்த ஒரு சின்ன வரலாறு. ஸோ இதுக்கு மாதிரி நிறைய வரலாறுகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து தமிழர்கள் உடை எப்படி இருக்கும், வீடும் வாழ்வும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கும் சொல்லும். அதுக்குமே வந்து அந்த உரலும் உலக்கையும் நம்ம யூஸ் பண்ணுறலாம், அதுக்கு உள்ள வரலாறுலாம் வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து
தேங்காய் நம்ம யூஸ் பண்ண அரைக்கிறோம்ல, அதுக்குள்ள வரலாறு தமிழர்கள் வந்து எப்படி வந்து தேங்காய் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது இருக்கும். அதுமாதிரி வந்து பிச்சை அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து தமிழகத்துக்குள்ள எப்படி வந்துச்சு, தமிழகத்தில் வந்து பிச்சைக்காரங்களாம் இல்லையா, சில சமையல்கள் வந்து அந்த பிச்சை எடுக்கிற வந்து அக்செப்ட் பண்ணாங்களாம். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மூலியமாக தான் வந்து பிச்சை அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எண்ணெய், தமிழர்கள் வந்து எண்ணெயெல்லாம் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். நம்மளோட உணவும் நம்மளோட நம்பிக்கையும் வந்து என்னமா இருந்துச்சு, அந்த கிழங்கு வகைகள் உணவுலாம் வந்து என்ன மாதிரி ஒரு தமிழர்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்றது. அதுமே வந்து உப்பும் உணர்வும், அந்த உப்புக்கும் உணர்வுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. தமிழர்களுக்கும் அந்த உப்புக்குமே வந்து நிறையா சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இருக்கும். அதுமே வந்து திருமணம் நடக்கிறப்ப வந்து மணமகன் வரலன்னா வந்து மணமகள் அவங்க இருப்பாங்க. அந்த மணமகனோட தங்கை என்ன பண்ணுவாங்கன்னா, மணமகன் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வந்து வச்சுருந்து, மணமகனுக்கு அந்த மணமகன் இல்லாதனால அந்த ஒரு மணமகன் யூஸ் பண்ண ஒரு பொருளை வச்சுருந்து மணமகனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா மணமகளுக்கு வந்து தாலி கட்டுவாங்களாம். அந்த மாதிரிலாம் வந்து வரலாறுல வந்து தமிழர்கள் வந்து திருமணங்கள் நடந்திருக்குன்றாங்க. அதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் வளரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்படி போட்டு விட்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரொம்ப அதிகமாக இடம் இருக்காது, ரொம்ப கம்மியான இடையாக இருக்கும், இரும்பில் செஞ்சதாக இருக்கும். அது வந்து எதிரியை வந்து ரொம்ப தூரத்தில் தொலைவில் போய் தாக்கும். பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த மருது சகோதரர்கள்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாளையக்காரர்கள்லாம் வந்து இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயுதமாக. பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த ஆயுதம் தடை சட்டம் கொண்டு வந்து இந்த வளரி அப்படின்றத வந்து 20,000 வளரியை வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து பாளையக்காரர்கள், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாத்திட்டையுமே இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஆயுதத்தை வந்து சமாளிக்க முடியல. எங்கேருந்து வருதுன்னே தெரியல, சல்லுன்னு வந்து அந்த கழுத்தெல்லாம் கிழிச்சிருந்தான். அதனால் வந்து அது ஆயுதம் தடை சட்டம் போட்டு அதெல்லாம் வந்து அபகரித்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு வரலாறும் இருக்குது. ஏன் நான் அந்த வளரியை பற்றி சொல்கிறேன்னா, இது வந்து பெரிய வரலாறு. பட் இந்த மாதிரி ஒரு மணமகன் வந்து வளரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மணமகன் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மணமகன் யூஸ் பண்ண வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வச்சு மணமகனோட தங்கை வந்து மணமகளுக்கு வந்து தாலி கட்டினாங்களாம். இந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்திருக்கான். அதுக்கான சான்றுகளுமே இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். தமிழர்கள் கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அறியப்படாத தமிழகம் தோ. பரமசிவன் அவர்கள் எழுதியது. தோ. பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அவர் எழுதின நிறைய புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இது வந்து ஒரு 90 ரூபாய் நற்றினை பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 100 பக்கங்கள் உள்ளது. இது வந்து ஒரு கிளாசிக் கட்டுரை நூல் வரிசை சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கான ஒரு கட்டுரை புத்தகத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகன்றாங்க. நன்றி.